Hello friends, welcome back to Gomati's Kitchen. நம்ம இன்னைக்கு பருப்பு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். இதில் பருப்பு பொடியில் வந்து நம்ம பூண்டு போட்டிருக்கனால 30 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து அது வீணாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஸ்மெல் வேறு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பருப்பு பொடியை வச்சு நான் வந்து சில வெஜ் ரெசிபிஸ் அதே மாதிரி நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் செய்வேன். அதை வந்து ஃபியூச்சரில் வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து துவரம் பருப்பு தான் எடுத்துக்கணும். துவரம் பருப்பு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் 1 கப் எடுத்திருக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட்டிலே நம்ம பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 12 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 5 பூண்டு பல் எடுத்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வெறும் சட்டியில் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை சூடு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பலாக இருக்கும். நீங்கள் கையிலேயே பவுடர் ஆக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பருப்பு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை வந்து எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அயன் ஸ்கில்லட்டு இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனை வந்து இந்த மாதிரி வெறுமா ஹீட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அயன் இல்லாட்டி அலுமினியம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை போட்டுட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு மீடியம் தீயிலே வறுக்கணும். கைவிடாமல் வறுத்தீங்க அப்படின்னா தான் எல்லா பருப்பும் கோல்டன் கலராக மாறும். பொன்னிறமாக மாறினா மட்டும்தான் நம்மளோட பருப்பு பொடியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாகவும் அரைச்சிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப டார்க்காகவும் பருப்பு வந்து கருகிடக்கூடாது. இது ரெண்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக எனக்கு ஒரு 6 நிமிஷத்தில் மீடியம் தீயிலே வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்த பருப்பை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு இல்லாட்டி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சு ஆற விடுங்க. இந்த சூடாக இருக்கப்பே இந்த பருப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வறுபடணும்னு அவசியம் கிடையாது. இதையும் போட்டு நல்லா ஈவனாக சூட்டோட சூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகையும் போட்டுடலாம். மிளகை தனியாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சூட்டுலேயே அது வறுபட்டாலே போதும். அதுலேயே நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆற அளவுக்கு நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியது. இந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைம் நம்ம பருப்பு பொடி வீணாகாமவும் இருக்கும். அதனால் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கோல்டன் கலர்லாம் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் போட்டு இதே எண்ணெயிலேயே ஒரு 4 நிமிஷம் மீடியம் தீயிலே வறுத்தீங்க அப்படின்னா நல்ல வாசனையோடு நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், கையிலே நுணுக்குனாலே பவுடர் ஆகிடும். அது ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கட்டி பெருங்காயமாக இருந்தால். அப்படி இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அளவுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் தீயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பூண்டும் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. வரமிளகாவும் வறுபட்டுருச்சு. வரமிளகா வறுக்கிறப்ப கொஞ்சம் காட்டடிக்கும், அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இப்போ வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க பவுலுக்கு இதை வந்து மாற்றிடலாம். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் வந்து ஆறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பவுடர் ஆக்கணும். அப்போ தான் நம்ம மிளகாலாம் நல்லா அரைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொதான்னு இருக்கும். அதனால் ஆறிட்டு இதை நல்லா வந்து பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜார் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல ட்ரையான மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி நல்ல பவுடராக நைஸ் பவுடராக இருக்கணும். நம்ம வந்து இட்லி பொடி மாதிரி நரன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைன் பவுடராக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றப்ப சாதத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஆற வச்சுட்டு ஒரு ஸ்டோர் பாக்ஸ் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு மூடி வச்சு நீங்கள் 1 மாதம் வச்சு சாப்பிடலாம். இதை வச்சு நீங்கள் ரைஸுக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதில் வச்சு ஒரு காய்கறிகள்லாம் செய்யலாம். அதே மாதிரி நான்வெஜ் ரெசிபியும் செய்யலாம். அதை நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.